ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 12 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க என்ன ஆகுதுன்னா, சீதாவை பாக்குறதுக்காக அருண் வரேன் அப்படின்னு சொல்லி போன் பண்ணி சொன்னோடனே இப்ப சீதா வந்து அவங்க அம்மா கிட்ட, மீனா கிட்ட, எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க இந்த மாதிரி. இந்த இந்த அவர் வந்து ஏதோ ஒரு திருடனை வந்து பிடிச்சிட்டாராமா, அதுக்காக அவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்களா, அதை பத்தி சொல்லதான் வர்றாருனோடனே அவங்க அம்மா அவன் சத்தியம் என்ன கேக்குறாருன்னா, அதானே அவரோட வேலைனோடனே, இல்ல அந்த பொண்ணை வந்து கழுத்துல கத்தி வச்சு மிரட்டினாங்களாமா அப்படிங்கிற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வந்து மீனா கிட்ட வந்து சீதா சொல்றாங்க, நீ எப்படின்னாச்சும் மாமா கிட்ட சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லிக்கா, அவர் நல்லவரா தானே இருக்கிறாருன்னொடனே இப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, இல்ல இல்ல நீனா அப்படின்னா பேச வேண்டாம், அப்ப அவங்க 2 பேருக்குள்ள தான் சண்டை வரணும்னே. நம்ம மீனா என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு மனசுல வச்சுட்டு பழி தீர்க்க தெரியாது, ஆனா அவர் வந்து அந்த மாதிரிதான் பண்ணியிருக்கிறாரு, அதுதான் இங்க பிரச்சனை, அவர் லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாருல அப்படின்னோடனே இப்ப மீனாவோட அம்மாவும் சத்யாவும் யாருக்கும் பூ கொடுக்கணும்னு போயிடுறாங்க. அப்புறமா தான் அருண் வர்றாரு. அருண் வந்து இவங்க கிட்ட பேசிட்டு, உங்க புருஷன் கிட்ட நீங்கனாச்சும் சொல்லி கொஞ்சம் எதனாச்சும் பண்ணலாம்ல அப்படின்னு மீனா கிட்ட கேட்கும்போது, மீனா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்க, அதனாலதான் அவர் கோவத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து அவர் போயிடுறாரு. இப்ப எங்க அம்மா வர வேற இடத்துல பொண்ணு பாத்துட்டு இருக்கிறாங்க மாதிரி சொல்லிட்டு அருண் அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப சீதா என்ன சொல்றாங்கன்னா, அப்பா இல்லாததுனால தானே நம்ம ஒவ்வொருத்தையும் இந்த மாதிரி அவங்க கேட்டுட்டு இருக்க வேண்டியதா இருக்குது, அப்பா இருந்தா என் ஆசையை சரி பண்ணிருப்பார்ல, இப்பதான் நான் அப்பா இல்லாததை உணர்றேன் அப்படிங்கிற மாதிரி சீதா சொன்னோடனே மீனாக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, செல்வம் அப்புறம் முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து அருண் பேட்டி கொடுத்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. அதுல அருண் வந்து அவர் மட்டும் தனியா போய் அங்க போய் காப்பாத்தின மாதிரி சொல்றாரு. ஆனா அருண் வந்து சீதா கிட்ட சொல்ல வரும்போது மீனா கிட்ட கேக்குறாரு, இந்த விஷயம் உங்க வீட்டுக்காரர் கூட தெரியுமே, ஏன்னா அவரும் நேத்து அந்த திருடனை என் கூட சேர்ந்து அவரும் துரத்திட்டு வந்தாரு அப்படிங்கறதான் சொல்றாரு, ஆனா நடந்தது சொல்ல மாட்டேங்கிறாரு. பேட்டியில வந்து அவர் மட்டும் பிடிச்சதா பேட்டி கொடுக்குறாரு. அதை பார்த்தோன்னே செல்வமும் அவரோட ஃப்ரெண்டு முத்துக்கிட்ட, நீ இதை பாத்தியாடா, அவன் நல்லவனா தானடா இருக்க, திருடனெல்லாம் பிடிச்சிருக்கானோடனே இப்ப முத்து அதை பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. நீ பாத்தியா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்ப முத்து நடந்த விஷயத்த சொன்னோடனே, என்னடா இவன் இவ்வளவு பெரிய ஏமாத்தா இருக்கிறான், இவ்வளவு தூரத்துக்கு அவன் பண்ணினது அவன் தான் பண்ணான்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கானோட, அவன் பொய் தான்டா, மறுபடியும் நிரூபிச்சுட்டே இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அருணுக்கு கால் பண்ணி கேட்கிறாரு, ஏன்டா நீ இந்த மாதிரி இருக்கிற, நீ ஏன் உண்மையை சொல்லலாம் அப்படின்னு கேட்டோடனே இப்ப அருண் என்ன சொல்றாருன்னா, அதுதான் போலீஸ் பவர், அதை நான் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டேன்ல வை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. இப்போ ஒண்ணு முத்துக்கு வந்து செமையா கோவம் வருது. அப்பனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நீ அவன் போய் சண்டை போடாத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. இங்க ரோகிணியை ஃபாலோ பண்ணிட்டு மனோஜ் வந்து ஹோட்டல்ல வந்து அவர்கிட்ட பேசும்போது அப்புறம் ரோஹிணி சொல்லிடுறாங்க, அவங்க வந்து மகேஷ் இல்ல, மகேஷ் வந்து என் ஃப்ரெண்ட் இருந்தா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லேடியா இருக்கிறாங்க. அவங்கள காட்டி கொடுத்தோடனே இப்போ நீ என்னால உன்னை விட்டு இருக்க முடியாது ரோஹிணினோடனே, உங்க அம்மா வந்து எதனாச்சும் சாமியார் சொன்னாதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ற சாமியார் கூட என் கூட வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அருணுக்கு கால் பண்ணி, என்னையா பண்ணி வச்சிருக்கிற, இந்த மாதிரி நீதான் அந்த அவங்கள வந்து காப்பாத்துறேன்னு சொன்னா, அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்குது பாரு, அவங்க என்னடானா முத்துன்னு ஒருத்தரை கூப்பிட்டு செயின் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க, அவர் தான் காப்பாத்தினாருன்னு, என்னையா நான் வர உனக்கு ப்ரொமோஷனுக்கு எல்லாம் இது பண்ணிருக்கேன்னு சொல்லி சத்தம் போடுறாரு. அதோட என்னோட எபிசோட்